பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம் நுணுக்கி போட்டுக்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு, நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டேன். நான் எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேர் இட்லி பானையில் அவிச்சு போடுவாங்க கரையாமல் இருக்கும்ன்ட்டு. உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு பார்க்கணும். எண்ணெயில் வெந்தயம், பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து, வெங்காயம், பச்சை மிளகாய் வேணுன்னா போட்டுக்கலாம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது, உப்பு போட்டு புளி கரைச்சி அதில் ஊற்றிடணும். அதில் தேங்காவில் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி அதை ரெடி பண்ணி வச்சிடணும். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமேலு உருண்டையெல்லாம் எடுத்து போட்டு, ரொம்ப கரையாது, கரெக்டான இருக்கும். அந்த திறந்துட்டு லைட்டாக அதில் மோன் வரேன். நல்லாயிருக்கும். வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கி வச்சிட வேண்டியது தான். இறக்கும்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இறக்குனா நல்லாயிருக்கும்.